வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மயிலு எப்படியோ வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா மயிலு சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போடுறாங்க மயிலோட அம்மா. அது என்ன, அதுல சரவணன் மாட்டிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். குளிலி எப்படியோ ஒரு வழியா மயிலை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் மயிலு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல எல்லாம் உள்ள இருந்தவங்க எல்லாரும் அப்படியே வெளியே வர்றாங்க. என்னடி இன்னும் நின்னுட்டு இருக்க, அதுதான் போ சொல்லிட்டாளா என் அக்கா, கிளம்பு முதல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இல்ல மாமா, மாமா இதுதான் என்னோட உலகமே மாமா, இந்த வீடு தான், இந்த வீட்டை விட்டா வேற எதுவுமே தெரியாது மாமா எனக்கு, ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க மாமா அப்படின்னு சரவணன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் அவகிட்ட என்னடி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு குழலி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாண்டியன் அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த மயிலோட அம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள நாங்க தப்பு செஞ்சுட்டோம் மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க, அவளை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. நல்லா இருக்குதுங்க, நீங்க சொல்றதெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இங்க வந்து வாக்கப்பட்டு வந்து அதுவும் இந்த உண்மையை எதுவுமே சொல்லாம ஓவராலா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே, டே சரவணா கொஞ்சம் நில்லு. கோமதி சொல்றாங்க, உங்க பொண்ணு எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில என் பையன் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணுனான்னு என் பையன் மேல பழிய போட்டா, என் பையன் சொக்க தங்கம், ஆனா என் பையன் மேலேயே உங்க பொண்ணு பழிய போட்டா, உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி என் பையன் மேல பழிய போட்டா, ஆனா நாங்க நம்பல. இருந்தாலும் அவ அழுகிறத பார்த்து நான் மனசு எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா. இந்த சரவணனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இவன் இப்படி மயிலுகிட்ட நடந்துக்கிறான்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுவும் இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு வேற நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணு பண்ணியிருக்கா பாருங்க, என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கா. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோடனே கோவம் வருதோ சம்மந்தி உங்களுக்கு அப்படின்னு கோமதி கேட்டோடனே, சம்மந்தி இல்ல சம்மந்தி அப்படின்னு மயிலோட அம்மா பேசும்போதே, போதுங்க நிறுத்துங்க, இந்த பேச்சுக்கெல்லாம் இனி இடமே இல்ல, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. நீங்க வீட்டுக்கு போன பின்னாடி உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. உங்க பொண்ணுக்கும் என் பையன் சரவணனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இனி இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே மயிலு போய் பாண்டியன் கால தொப்பக்கடின்னு விழுந்துடுறாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா, எனக்கு உலகமே இந்த வீடு தான் மாமா, இங்கதான் நான் வாழணும், அதுவும் மாமா கூட தான் எனக்கு வாழணும், தயவு செய்து என்னை ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லவும் சரவணன் சொல்றாரு, அப்பா நீங்க மன்னிச்சு விட்டாலும் என்னால மன்னிக்க முடியாது, ஆனா நீங்க மன்னிச்சு அவ கூட வாழன்னு சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிடுவேன்ப்பா, ஆனா என்னால மனசார வாழ முடியாதுப்பா அவ கூட, தயவு செய்து புரிஞ்சுங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது, டே சரவணா இத்தனை நாள் இந்த புள்ளைய பத்தி தெரியாம போயிடுச்சு, இத முதல்ல தெரிஞ்சதுன்னா அப்பவே அனுப்பிச்சு விட்டுருப்பேன். மயிலு இந்த விஷயத்த நீ அவங்கிட்டனாச்சும் சொல்லி இருக்கணும் மயிலு, நீ பண்ணது பெரிய தப்புமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ, எங்க கிட்ட தலையிடாத, சரவணா அவன் சந்தோஷமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காலில் விழுந்த மயிலு எழுந்திருக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குழலி, இப்படியா விட்டோம்னா அப்பா மனச மாத்தி விட்டுருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, நீ முதல்ல எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, என் தம்பி சரவணன் கூட எல்லாம் நீ வாழவே முடியாது, அவனுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வர்றாங்க. ஆனா குழலி என்ன பண்றாங்கன்னா, வீட்டு வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு மயில உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோமதியோட அண்ணன் வீட்டுக்கு இந்த சத்தம் எல்லாம் கேக்குது. மாறி சொல்றாங்க, அக்கா ஏதோ ஒரு சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல. ஆமா மாறி, என்னன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது கரெக்டா பாட்டியும் என்னமோ சத்தம் கேக்குதுன்ட்டு வெளியும் வர்றாங்க. வந்து பார்த்தா இங்க பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மயில அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. குழலியோட வாய்ஸ் தான் பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்டுக்கே கேக்குற அளவுக்கு அவ்வளவு சவுண்டா குழலி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறி கேக்குறாங்க, அத்தை என்ன சத்தம், ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல காலையிலேயே வாச தொழிக்க வரவே இல்லை வீட்டுல இருந்து ஒருத்தரும், ஏதோ பிரச்சனைன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி பிரச்சனை பாரு, என்னன்னு தெரியலையே, இந்த மயிலுக்குள்ள வேற அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கும் போது கோமதி வெளியே வர்றாங்க. அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இன்னமும் எதுக்கு நின்னுட்டு இருக்க, ஓ சரி சரி புரிஞ்சு போச்சு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் உள்ள இருக்குல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஒண்ணுமே பேசாம இருக்காங்க, ராஜியும் ஒன்னும் பேச அமைதியா இருக்காங்க. என்னடி ரெண்டு பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்கடி ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும்
அமைதியா நின்னுட்டு இருக்கிற பார்த்துட்டு நானே போய் எடுக்கிறேன் அப்படின்னு வேக வேகமா போய் மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸ்ல வச்சு கொண்டு வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க. அத்தா வேண்டாத்த வேண்டாத்த, ப்ளீஸ் அத்தா ப்ளீஸ் அத்தா, நான் இங்கேயே இருக்கிறேன், ப்ளீஸ் அத்தா, எனக்கு இதுதான் உலகம், இதுதான் என் வாழ்க்கை அத்தா, இந்த வீடு தான், ப்ளீஸ் அத்தா அப்படின்னு சொல்றாங்க மயிலு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும், மா இவகிட்ட என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல வாங்கம்மா உள்ள, அக்கா நீ முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லி கோமதி குழலி ரெண்டு பேத்தையும் உள்ள கூட்டிட்டு சரவணன் போறாங்க. இதெல்லாம் மயிலு மீனா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியல. இது எல்லாத்த விட இந்த நகை விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு தான் முடிவுல இருக்காங்க. ஏற்கனவே இங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல வேற இந்த நகை விஷயத்த வேற சொன்னோம்னா சுத்தமா அக்காவை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால நம்ம நகை விஷயத்த இப்ப சொல்ல வேண்டாம்னு ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க, ராஜி மீனா. ஆனா கதிரு இந்த விஷயம் தெரியும் ஏற்கனவே, ராஜி சொல்லிட்டாங்க. பட் சொல்லலாமா அண்ணன் கிட்ட வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கதிர். ஆனா உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க செந்தில் கிட்ட. என்னடா என்னாச்சு கதிரு, என்ன விஷயம்? இல்ல அவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களா யாருடா? அதான் சரவணன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு என்னடா? அதுதான் குழம்பு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல வரும்போதே வேண்டாம் அண்ணன்கிட்ட இப்ப சொன்னோம்னா ஏற்கனவே அப்பா கிட்ட தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன். இதுல வேற இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. பாவம் எதுக்கு வம்பு, நம்ம மாட்டி விட்ட மாதிரி ஆயிரும் அவங்கள. அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த நகை விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு கதிரும் முடிவு பண்ணிடுறாரு. மயிலு வீட்டு முன்னாடியே நின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல வேற கோமதி கதவை வேற சாத்த சொல்லிடுறாங்க. சரவணன் போய் கதவை சாத்தி தாழ்பால் வேற போட்டுடுறாரு. மாமா கதவை திறங்க மாமா, கதவை திறங்க மாமான்னு மயிலு சொல்லிட்டே இருக்காங்க. சத்தம் போட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கோமதியோட அம்மா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஏய் என்னடி ஆச்சு மாதிரி, எனக்கு ஒன்னும் புரியலையே, எனக்கு பயமா இருக்கு, என்னன்னு போய் கேட்கலாமா? அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. வேடிக்கை மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை தட்டி தட்டி ஓஞ்சு போயிடுறாங்க மயிலு. மாமா கதவை திறங்க மாமா, அத்தை ப்ளீஸ் அத்தை திறங்க கதவை அப்படின்னு ஒவ்வொருத்தரவா கூப்பிடுறாங்க. ராஜி கதவை திற, மீனா கதவை திறங்க மீனா அப்படின்னு எத்தனை சொல்றாங்க. யாருமே கதவை திறக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மயிலோட அம்மா சொல்றாங்க, வேண்டாம் நம்ம கிளம்பலாம் வா மயிலு. இல்லம்மா இதுதான் என் வீடு, நான் அப்பவே சொன்னேன்லம்மா பொய் சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டம்மா. பாரு இப்ப நான் தான் சிரமப்பட்டுட்டு இருக்கேன், ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் மயிலு நீ முதல்ல வா, நான் மாப்பிள்ளை கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மயில. மயில ஆனா வரவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் வான தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. மயிலோட அம்மா வேற ஒரு பிளான பண்ணிட்டாங்க. அதனாலதான் தைரியமா மயிலு கிட்ட அதனால நீ வா நான் மாப்பிள்ளை கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மயில உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சுடரும் ஆறுதல் சொல்றாங்க. மயிலு பயங்கர செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. கோவம் அவ்வளோ கோவம் மயிலுக்கு. மா நான் தான் அத்தனை தடவை சொன்னேனேம்மா வேண்டாம் வேண்டான்னு, பொய் பொய்யா பொய் பொய்யா அத்தனை பொய்ய அடுக்கி கடைசியில என் வாழ்க்கையவே கெடுத்துட்டியேம்மா அப்படின்னு பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க மயிலு. என் மயிலு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே முதல்ல விடு, சொல்லிட்டோம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்ப என்னதான் பண்ண சொல்ற, அந்த பேச்சை நீ விட்டு நீ ஆகக்கூடியதை பார்க்கலாம், போனதை பேசிட்டு ஒன்னும் யூஸ் இல்ல, இனிமேல் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணலாம். என்னம்மா பண்ண போற, ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. என் மயிலு உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே, உனக்கு மாப்பிள்ளை கூட வாழணும் அவ்வளவுதானே, விட்டு நீ கவலைய. என்னம்மா செய்ய போற, மறுபடியும் ஏதாச்சும் பொய் சொல்ல போறியா? உனக்கு என்னடி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஏயா என்னையா நீ பாட்ட நின்னுட்டு இருக்க, சொல்லி முதல்ல உன் பிள்ளைக்கு எடுத்து. ஆமா மயிலு வெளில உங்க அம்மா பாத்துக்குவா, நாங்க பாத்துக்கிறோம் விடு, உங்க அம்மா ஏதோ ஒரு ஐடியா பண்ணி தான் வந்திருக்கா மயிலு, விட்டு அதெல்லாம் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லவும் மயிலோட அம்மா சொல்றாங்க, ஏயா அந்த கடைக்கு போனியே பணத்தை வேற திருடிருக்கியா, என்னையா பழக்கம் இது, ஒரு சம்பந்தி வீட்டு கடைக்கு போனா பணத்தை போய் திருடுவியா? அம்மா நானும் ஏற்கனவே நிறைய தடவை சொன்னம்மா, அவரு பாட்டுல காசு எடுத்து வச்சுக்கிறாரு, இதுல வேற ஒருத்தர் 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாருமா, அந்த காசை எனக்கு சீரு சேருக்குன்னு வேற எடுத்துட்டு வந்துட்டாருமா, இனி அந்த பிரச்சனை எப்போ வெடிக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மயிலு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, சரி விடு, அதுதான் திருடிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுல, இனி என்னத்த போய் பேசுறது, யோ நீ வா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு மயிலோட அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா
அம்மா 2 பேரும் ரூமுக்குள்ள போய் சில பல விஷயங்களை ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல்ல இருந்து மயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் கேக்குறாங்க, என்னாச்சுக்கா, என்ன பாத்துட்டு இருக்க அம்மாவ அப்பாவ? இல்ல இவங்க 2 பேரும் மறுபடியும் என்னத்த வில்லங்கத்தை இழுக்க போறாங்களா தெரியல சுடரு, எனக்கு அதுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், விடுக்கா, எல்லாம் அம்மா அப்பா பாத்துக்குவாங்க, நீ போட்டு குழப்பிட்டு இருக்காத, விடு, உனக்கு மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதானே, விடு, பாத்துக்குவாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. மயில, நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போயிட்டு வர்றீங்க அப்படிங்க. ஏன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதடி, பேசாம இரு, நாங்க போயிட்டு வந்து எங்கன்னு சொல்றோம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே அவங்க அப்பா சொல்றாங்க, ஆமா மயிலு, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா கிளம்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே போறாங்க. மயிலுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை பஞ்சாயத்தை கூட்டி மாமா கூட நம்மளை சேர்த்து வச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு தான் போறாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மயிலு. ஆனா அதுக்காக போகல, வேற ஒரு விஷயமா போறாங்க. மயிலோட அம்மா அப்பா 2 பேரும். இப்போ மயிலோட அம்மா அப்பா எங்க போயிருக்காங்கன்னா, ஒரு வக்கீலோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க லேடி வக்கீல். அதுவும் எப்படி தெரியுமா, அவங்க ஆதரவற்ற பெண்கள், அப்புறம் கணவனால கைவிடப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்காக வாதாடக்கூடிய வக்கீல். இவங்க பேரு நிரஞ்சனா. இந்த அட்வொகேட் நிரஞ்சனாவை ஏழைகளின் வக்கீல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட தான் இப்போ வந்திருக்கிறாங்க. ஜூனியர் வக்கீல் வந்து, நம்ம மயிலோட அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஓனும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் மகளோட வாழ்க்கையவே எங்க சம்பந்தியும் எங்க மருமகனும் சேர்ந்து அவ வாழ்க்கையை கெடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, அவ கூட இனிமேல் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. சரிம்மா இருங்க, மேடம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு ஜூனியர் வக்கீல் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மயிலோட அப்பா மயிலோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? ஐயோ பேசாம இருக்கியா, அதெல்லாம் நடக்கும், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ சொல்லு போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ பாக்கியம், நீ சொல்ற அதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் அதெல்லாம் நடக்கும், ஏன் நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு மயிலோட அம்மாவும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அட்வொகேட் நிரஞ்சனா வந்துடுறாங்க. அப்புறம் மயிலோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு பேசுறாங்க. நிரஞ்சனா கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா மயிலோட அம்மா அழுதுகிட்டு, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என் பொண்ணை துரத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஏன் அவங்க துரத்து விட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. சின்னதா 2 பொய் சொன்னவங்க கல்யாணத்துக்கு, அதுக்கு போய் பெருசா எடுத்துக்கிட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னமோ பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும். அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளைய விட 2 வயசு, கொஞ்சோண்டு 2 வயசு தான் பெருசுமா, அதுவும் 2 வயசு தான், அதுக்கு போய் ஓவரா பேசுறாங்க. அப்புறம் என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்குன்னு நாங்க சொன்னோம், என் புள்ள ஸ்கூலு தான் முடிச்சிருக்கிறா, 12th தான் படிச்சிருக்கா, அதை கொஞ்சம் மறைச்சிட்டோம், இதுக்கு போய் பெருசா பேசி துரத்து விட்டுட்டாங்க. நாங்க 80 பவுனு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்மா, அந்த 80 பவுனையும் அவன் வச்சுக்கிட்டு தர முடியாது அப்படின்னு என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்கம்மா. 2 விஷயம் தாம்மா. ஒண்ணு, மாப்பிள்ளை எப்படியாச்சும் என் பொண்ணை கூப்பிட்டு வாழ வைக்கணும், இல்லைன்னா அந்த 80 பவுனு நகையை கொடுக்க சொல்லிருங்கம்மா, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நம்ம ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம், ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணோட கணவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். வக்கீலும் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடிதான் வக்கீல் கிட்ட போயிட்டு வந்த விஷயத்த மயிலு கிட்ட சொல்றாங்க. மயிலு பதறி போயிடுறாங்க. மாமா தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றதுக்கு நீ முந்திக்கிட்டு நீ அனுப்புறியா, எப்படியே மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்னையும் சரவண மாமாவையும் பிரிச்சிருவ போல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என் மயிலே, எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டுக்கிட்டே இரு, நான் அதே மாதிரி நான் என்ன சொல்றேனோ வக்கீல் கிட்டேயும் அதைத்தான் சொல்லணும், நீ சரவண மாப்பிள்ள கூட வாழணும்ல, ஆமா, அப்பனா நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலோட அம்மா. சரவணன் இப்பதான் நிம்மதியா அவரு படுத்து தூங்குறாரு வீட்டுல. சரவணன் சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்குது, நான் உங்க புள்ளையவே வாழ்ந்துருவேன்ப்பா, இவ கூட வாழ்றதுக்கு நரகத்துல வாழ்ற மாதிரி இத்தனை நாள் இருந்ததுப்பா, இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியாவே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு வீட்டுல எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் ஓடுது. அப்பதான் பார்த்தா ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, அது ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கையெழுத்து வாங்கி
வாங்கி கொடுக்குறாங்க. வீட்ல யாருமே இல்ல. கோமதி மட்டும்தான் இருக்காங்க. சைன போட்டு வாங்கிடுறாங்க. நம்ம அரசியை கூப்பிடுறாங்க. கோமதி, என்னம்மா? இல்லடி, என்னமோ போஸ்ட்ங்கிறாங்க, நான் சைன் போட்டு வாங்கிட்டேன், என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் பாருடி அப்படின்னு கோமதி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி பாக்குறாங்க அரசி. மா, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குமா சரவண அண்ணனுக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா. யாரு? அந்த மயிலு வீட்ல இருந்து அனுப்பியிருக்காங்களா? ஆமாம்மா. என்னன்னு படிச்சு பார்க்கட்டுமா? வரட்டும்டி வரட்டும். நம்மளே அனுப்பலான்ட்டு இருந்தோம், அவங்களே அனுப்புறாங்க, சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி அந்த சமயத்துல வராரு பாண்டியன். பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வக்கீல் நோட்டீஸ எங்க கொடு அப்படின்னு வாங்கி பாக்குறாரு. கரெக்டா சரவணன், கதிர் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த நோட்டீஸ வாங்கி சரவணன் படிச்சு பாக்குறாரு. செம்ம டென்ஷன் ஆகுறாரு சரவணன். என்னடா சரவணா, டிவோர்ஸுக்கு தானே அப்ளை பண்ணிருக்க உன் பொண்டாட்டி அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தா தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனேம்மா. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, அவ என் கூட சேர்ந்து வாழணுமாமா, இல்லைன்னா அவங்க கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுக்கணுமாமாமா அப்படின்னு சொன்னோடனே பாண்டியன் சொல்றாங்க, அந்த புள்ளையவே நம்ம துரத்து விட்டுட்டோமாமா, இதுல அந்த புள்ளையோட நகை எதுக்கு? மயிலோட நகைய அவங்க கிட்டே கொடுத்துரு திருப்பி அப்படின்னு சொல்லவும் கோமதி சொல்றாங்க, ஆமா ஆமா, அவ நகை நமக்கு எதுக்கு? ஏங்க, நீங்க ஒரு லெட்டர் போடுங்க, இந்த நகையெல்லாம் வந்து வாங்கிட்டு போ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. கோமதிமா, அப்படிலாம் லெட்டர்லாம் போட முடியாதுமா, நம்ம ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மூலயமா தான் நம்ம நகையை கொடுக்கணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா, அவன் சொல்றது கரெக்டு தான் கோமதி, நம்ம ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவர் மூலயமா அந்த நகையை கொடுத்துடலாம், அதான் நமக்கு நல்லது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு, அவருக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வக்கீலுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி தந்துருங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்றாங்க. சரி சார், நான் அதை பண்ணிடுறேன், நீங்க கவலை விடுங்க, நகையை கொடுக்கறதுக்கு நீங்க சம்மதம் தானா அப்படின்னு சொல்லவும், ஐயா, அந்த பொண்ணோட நகையே எங்களுக்கு தேவையில்லை, இந்த மயிலுகிட்டே நகையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டியன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாரு, சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அது அந்த புலியோட நகை சார், அந்த புலிக்கு போய் சேரட்டும், எங்களுக்கு எதுக்குங்க சார் ஊரா புலியோட நகை, அது அந்த புலிக்கு கொடுத்துடலாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த வக்கீல் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன்ல வர்றேன் சார்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு வக்கீல். சரவணனுக்காக வாதாட போறாரு பாத்தீங்களா அந்த வக்கீல். இப்பதான் சரவணனுக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு, இந்த மயிலு அப்படிங்கிற ஒரு தொந்தரவுல இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு ஹாப்பியா இருக்காரு சரவணன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, சரவணனோட வக்கீல் மயிலோட வக்கீல் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நிரஞ்சனா கிட்ட பேசுறாங்க. எங்க தரப்புல இருந்து நகை எங்க சரவண குடும்பம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அந்த நகையை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சரவணனோட வக்கீல் சொன்னோன்னே அதுக்கு மயிலோட வக்கீல் அம்மா சொல்றாங்க, சார், இத கோர்ட்டிலே வச்சு நீங்க கொடுத்துருங்க, நம்ம ஜட்ஜு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா போயிடும், எல்லா நகையும் சரியா இருக்கான்னு அவங்களும் கவுண்ட் பண்ணி பாத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லவும், கரெக்டா மேடம், இதை நாளைக்கும் கூட நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரவணனோட வக்கீல். அதுக்கு நிரஞ்சனா மேம் இருக்காங்கல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட போன் பண்ணி சொல்றாரு வக்கீலு. ரொம்ப நல்லதா போச்சுங்க, எல்லா நகையையும் நான் இன்னைக்கே பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிடறேன், அதை நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியனும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சரவணன் அப்பா ஏதோ சத்தமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே வராரு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கவும், நகை எல்லாத்தையும் மயிலு வீட்டுல வாங்கிக்கிறாங்களாமா, நாளைக்கு ஜட்ஜு முன்னாடியே நம்ம எல்லா நகையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. பாண்டியன் சொல்றதை கேட்டுட்டு, ஆமாங்க, அந்த மயிலோட நகை எல்லாத்தையும் அவகிட்டே கொடுத்துடலாம், அவ நகை நமக்கு எதுக்குங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது மீனா வர்றாங்க. என்ன சத்தா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, மயிலோட நகை எல்லாத்தையும் கொடுத்துடலாம், அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னத்த சொல்றீங்க? ஆமா, வக்கீல் கிட்ட அவங்க மயிலோட வக்கீலும் பேசினாங்களாமா, ஜட்ஜு முன்னாடி நாளைக்கு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்களாமா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மீனாக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நகை விஷயம் ஜட்ஜு வரலாம் போகுது, இதுல வேற இது பொய்யான நகைன்னு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என்ன பண்றது? முதல்ல புடிடா நம்ம ராஜியா அப்படின்ட்டு, அத ராஜி எங்க அத்த அப்படிங்க. ஏண்டி, என்ன ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா ராஜிய கேட்டுட்டு இருக்க, அத சொல்லுங்க அத்த, ராஜி எங்க அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. அவ ரூம்ல தான் இருந்தா, என்னன்னு போய் பாரு, தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும், சரி சரின்ட்டு குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. ராஜிமா ராஜிமா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. ராஜியும் வந்து கதவை திறக்கிறாங்க. அக்கா நீங்களா அப்படின்னு சொல்லவும், அட நீ தள்ளு கொஞ்சம் அப்படின்னு ரூமுக்குள்ள வந்துட்டு கதவை சத்திட்டு,
என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா ராஜி உனக்கு? என்னக்கா நடந்துட்டு இருக்கு? நாளைக்கு வக்கீல் முன்னாடி நகை எல்லாத்தையும் அத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களாமா, நம்ம மயிலக்காவோட நகை அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னக்கா பண்றது, அது போலி நகைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாவம் மயிலக்கா மாட்டிட்டு முழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா எனக்கும் அதுதான் ராஜி பயமா இருக்கு, பாவம் மயிலக்கா இந்த விஷயத்துலயும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா கதிரு கதவை தட்டுறாரு. யாருதுன்னு போய் பார்த்தா கதிரு. அட நீதானா, உள்ளவா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிறாங்க. என்னாச்சு, ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி நான் அப்புறம் வர்றேன் அப்படின்ட்டு போகும்போது, இல்ல இல்ல நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆமா வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நானும் அதான் கேட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது என்ன பிரச்சனை வரப்போகுது, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, இல்ல மயிலக்கா மறுபடியும் மாட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ அண்ணி, மறுபடியும் அவங்க மாட்டினா அதை பத்தி கவலையே இல்ல, அதான் அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லவும், அட ஆமால, அதான் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, நகை இந்த பிரச்சனை தானே, போனா போயிட்டு போகுது போ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. காலையிலே போய் லாக்கர்ல வச்சிருந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. எங்க நகையெல்லாம் எண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சொல்றத கேட்ட பாண்டியன், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல கோமதி, இங்க பாரு இங்கேயே மணி லேட் ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம கோர்ட்டுக்கு போகணும், முதல்ல எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால கோமதியும் அந்த நகையெல்லாம் பார்க்காம அப்படியே எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா மயிலோட நகையை அப்படியே வாங்கி கொண்டு போய் அங்க வச்சாங்க, அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அதனால அப்படியே தான் இருக்கும் நகை, நம்ம எண்ணி பார்க்க வேண்டியதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல மயிலும் மீனாவும் ரெடி ஆகி வந்திருக்காங்க. நீங்க எங்கடி வர்றீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நகை விஷயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்ல, அதனால நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இதுல பாண்டியன், கோமதி, மீனா, ராஜி, கதிர், சரவணன் இவங்க எல்லாரும் போறாங்க. அரசி, செந்தில் ரெண்டு பேரும் வரல. செந்தில் வந்து ஆபீஸ்க்கு போயிடுறாரு, அரசி வந்து வீட்லயே இருக்காங்க. கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மயிலு, அவங்க அம்மா அப்பா 3 பேர் வர்றாங்க. மயிலுக்கு வயித்த கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நகை விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வேற. அது வேற, இவங்களது எல்லாமே போலி நகை தானே, தங்கம் இல்லைல, பித்தளை நகை. சோ இது ஏதாச்சும் பல்ல இழிச்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் மயிலுக்கு பயம் வேற, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே உருக்குன்னு வர்றாங்க. சரவணனை பார்த்தோன்னே, மாமா மாமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுற மாமா அப்படின்னு சொன்னோன்னே கோமதி வந்தாராங்க. என்னடி என் பையன் கிட்ட பேசணும்னு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம், அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, என் பையனை பத்திய தப்பு தப்பா அதுவும் என்கிட்ட சொன்ன பாத்தியாடி, அதை தாண்டி என்னால மறக்கவே முடியாது துரோகி. என் பையன் எந்த தப்பையுமே பண்ணாதவன், அப்பாவி, அவனை போய் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ கூட தொடர்பு இருக்கு, அதனாலதான் உன்னை பிடிக்கலன்னு சொன்ன பாத்தியா, அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே, மா இவகிட்ட என்னமா பேச்சு, நீங்க வாங்கம்மா அப்படின்னு சரவணன் கூட்டிட்டு வந்துடுறாரு. மாமா மாமா அப்படின்னு இவங்களும் எவ்வளவோ பேச பாக்குறாங்க. ஆனா சரவணன் எதுவுமே பேசல, செம்ம காண்டுல. டேய் விடுறா, அவளை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வர்றேன், அம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வாங்கம்மா, அவ சவகாசம் நமக்கு எதுக்குமா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள நம்ம சரவணன் மயிலு கேஸும் வந்துருது. ஹியரிங்க்கு வந்தோடனே 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜட்ஜி கேக்குறாங்க. டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு சரவணன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் அந்த கூண்டுல நின்றுட்டு இருக்க நம்ம மயிலு, இல்ல இல்ல நான் அவரு கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், யுவரானர் அவ சொல்றது பூரா பொய், எனக்கு நகை கொடுத்தா நான் உங்க கூட வாழலைன்னு சொல்லலாம், அதனாலதான் நகையை கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி மயிலு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. பொறுடி பொறுமையா இரு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அப்போ நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஜட்ஜும் சொல்றாங்க. மயிலு கிட்ட கேக்குறாங்க, நகையை கொடுத்துட்டாங்கன்னா நீ அவ கூட வாழ்லேன்னு சொல்லியிருக்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவோட பாக்குறாங்க. மயிலு ஆமான்னு சொல்லுடி அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க மயிலும். அதுக்கப்புறம் நகையை கொண்டு வர சொல்றாங்க. 80 பவுன் நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
பாக்குறாங்க. நகை எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு துணியில சுத்தி சுத்தி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அந்த நகை எல்லாத்தையுமே ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க. துணியில சுத்தி வச்சிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் அப்படியே எடுக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே கலர் போன மாதிரி மங்களா மங்கி போய் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அக்கா பல்ல காமிச்சிருச்சுக்கா நகை அப்படின்னு ராஜி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, ஐயோ பாவம் மயிலக்கா இந்த விஷயத்துலயும் மாட்டிக்கிட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயில அந்த நகையை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆகா எல்லாமே வெளுத்து போச்சு, நகை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜட்ஜ் அந்த நகையை பார்த்துட்டு என்னம்மா இது நகை எப்படி இருக்கு அப்படின்னு கோமதி கிட்ட கேக்குறாங்க. கோமதிக்கும் பாண்டியன் சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நகை எல்லாமே இப்படி கருத்து போய் ஒண்ணு இருக்கு, வெளுத்து போய் ஒண்ணு இருக்கு, சாயம் போன மாதிரி வேற இருக்கு, கல்லெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மங்கி வேற இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா பதில் சொல்லுங்க, என்னாச்சு? இது தங்க நகையை கேட்டா இந்த நகையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லவும், ஐயோ ஐயா எங்க மயிலை கொடுத்த நகை இதுதாங்க ஐயா, நாங்க அப்படியே லாக்கர்ல கொண்டு போய் வச்சுட்டோம். அதே மாதிரி ஏதாச்சும் விசேஷம்னா எல்லா மருமகளுக்கும் அவங்கவுங்க நகையை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் மயிலுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்புறம் வாங்கி கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருவோங்க ஐயா. நாங்க இதை தொட்டதும் கூட இல்லை, இப்பதாங்க நாங்க எடுத்தே பாக்குறோம், இப்படி இருக்கு நகை அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த மயிலோட அம்மா ஸ்கோர் பண்ணும்ல, அதுக்கு வேகமா ஓடி வர்றாங்க. எங்க தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு 3 பேர்த்து தள்ளி விட்டுட்டு அப்படியே நகையை பாக்குறாங்க. ஐயோ என்னது இது, இதெல்லாம் பூரா போலி நகையா ஜட்ஜ் ஐயா, எங்களை ஏமாத்துறாங்க இந்த பாண்டியன் குடும்பம் எல்லாருமே. நாங்க போட்டது 100% தங்க நகைங்கய்யா, இதே என்னடா பூரா போலி நகையா இருக்குது, ஏன்னா இந்த குடும்பம் ஏமாத்துது, எங்களுக்கு எங்க நகை தான் வேணும், நாங்க 100 பவுனுக்கு கம்மியா கொஞ்சம் தான் கம்மியா போட்டோம், என்ன 10-20 பவுனும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மயிலோட அம்மா. இதை கேட்டு நம்ம ராஜியும் மீனாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது இவங்க உண்மையான நகை போட்டாங்க, என்ன ராஜி இப்படி சொல்றாங்க? அக்கா ஆமாக்கா, என்னக்கா இப்படியே பிளேட்டை மாத்துறாங்க, மயிலக்கா விட அவங்க அம்மா தான் வெள்ளியா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அப்பாவும் குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. ஆமாங்க ஐயா ஜட்ஜையா, இவங்க இந்த நகை எல்லாத்தையும் ஏதோ பண்ணிட்டாங்க ஐயா, எங்களுக்கு எங்க தங்க நகை வேணும், சொக்க தங்கம் எங்களுது, இது என்னடா புறம் போலி நகை, சாயம் போன நகை, இந்த நகையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட ஜட்ஜு கேக்குறாரு, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு மிஸ்டர் பாண்டியன், இங்க என்ன நடக்குது, எத்தனை பவுன் அவங்க போட்டாங்க, நீங்க என்னடான்னா இந்த போலி நகைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே சரவணன் சொல்றாரு, யுவர் ஆனர் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, எப்படி இப்படி போலி நகையா மாறுச்சுன்னே தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, இதுவும் இவங்க வேலையாகவும் கூட இருக்கலாம், வயசை மறைச்சவங்க, அதுக்கப்புறம் படிக்காத மறைச்சவங்க, இதையும் மறைச்சிருப்பாங்க யுவர் ஆனர், இதையும் இவங்க வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே மயிலோடம்மா, ஐயோ நாங்க இதுல தப்பே செய்யல ஜட்ஜையா, இவங்க ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க, இந்த நகை எல்லாத்தையும் இவங்க வித்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, ஆனா இந்த நகையை நம்ம இப்போ கேட்டனால இந்த நகை எல்லாத்தையும் போலியா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு சந்தேகமா இருக்குது ஜட்ஜையா, எனக்கு என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது, நாங்க போட்ட அத்தனை பவுனும் எனக்கு அது சொக்க தங்கமா எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருங்க, இல்லையா எங்க பொண்ணு அவரு கூட வாழணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு, ஆனா சரவணன் ரொம்ப உறுதியா இருக்காங்க, இது எல்லாமே இவங்களோட வேலைதான் அப்படிங்கிறது சரவணனுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருது. ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, ஐயா இது எல்லாமே அவங்களோட வேலையா தான் இருக்கும் ஐயா, பிளீஸ் அவகிட்ட இருந்து எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஆனா ஜட்ஜு அதை ஒத்துக்கவே இல்லை. நீங்க அவங்க தங்க நகை போட்டிருக்காங்க, ஆனா நீங்க போலி நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ஒண்ணு அவங்க போட்ட அத்தனை பவுனும் தங்க நகையா 2 நாட்களை கொண்டு வந்து நீங்க கொடுக்கணும், இல்லையா மயில உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர கோவம் வருது. உடனே பாத்தீங்கன்னா யுவரானார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுந்திருச்சு வர்றாங்க. நீங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் கோமதியோட 2வது மருமகளும் 3வது மருமக அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு சொல்லவும், எங்க கிட்ட இந்த நகையை பத்தி முக்கியமான ஒரு
ஒரு தகவல் இருக்கு, நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், நாங்க சொல்றது எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். என் அத்தை மாமா வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இதோ இங்க நிக்கிறாளே ராஜி, அவளோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதுவும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த விஷயம். அந்த விஷயத்த நாங்க இப்ப சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கூண்டுல ஏறி இந்த விஷயத்த சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், மீனா ராஜி 2 பேரும் கூண்டுல ஏறி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, இவங்க சொன்னது எல்லாமே பொய். அதாவது மயிலோட அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மயிலுக்கு 8 சவரன் தான் தங்க நகையே போட்டிருக்காங்க. மத்தது அத்தனையுமே போலி நகை தான். அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிம்மா நீங்க அவ்வளவு இதா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ராஜி சொல்றாங்க, ஐயா தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்துல நகையை போட்டுக்கிறதுக்காக நகை எல்லாத்தையும் என் மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் நகையை போட்டுட்டு இப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு மாடிக்கு போனோம், நானும் மீனாக்காவும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக் எல்லாம் போகுது. மீனா ராஜி 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது மயிலு அவங்க அம்மா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம 8 சவரன் தான் நகை போட்டது உண்மையான நகை, மத்தது எல்லாமே போலின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அதை கேட்டுட்டு இவங்க ஷாக்கா மயிலு முன்னாடி நின்னது, இவங்க கெஞ்சி கேட்டுக்கிறதுனால சொல்லலன்னு சொன்னது, அந்த விஷயம் எல்லாமே 2 பேரும் சொல்றாங்க. இதை கேட்டோடனே மயிலோட அம்மா சொல்றாங்க, ஜட்ஜையா இவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க ஜட்ஜையா, எங்களுக்கு எதிரா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாமே அபாண்டமான பொய், இவங்க சொல்றது எதுவுமே உண்மையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மயிலோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிரஞ்சனா இருக்காங்கல்ல, அதாவது வக்கீல் நிரஞ்சனா, நம்ம மயிலோட வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவங்க 2 பேரும் பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க சொல்ற வாக்குமூலம் எதுவுமே நம்ம ஏத்துக்க முடியாது, குற்றவாளிகளோட சொந்தக்காரங்களா இருக்காங்க, அதனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மீனா கிட்டயும் ராஜுகிட்டையும் கேக்குறாங்க, இதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆதாரம் போட்டோ தான் நாங்க எடுத்தோம், ஆனா வேற எது ஆதாரம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், ஆதாரம் இருந்தா இந்த 2 நாளுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல நாங்க இத கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. பாண்டியன் சொல்றாரு, ஐயா இது வரைக்கும் நான் யாருக்குமே துரோகமே பண்ணதில்லை, நான் உண்மை மட்டும்தான் பேசியிருக்கேன், உண்மையா தான் எல்லாத்துக்கும் நடந்திருக்கேன், இது மாதிரி என் மருமகளோட நகையெல்லாம் வித்து, அதுவும் என் மருமகளுக்கு தெரியாம வித்து இப்படி போலி நகையெல்லாம் கொடுக்கறாள் நான் இல்லைங்க, வேணும்னா என் மருமக கிட்ட நேரடியா சொல்லிட்டே வாங்குவனே, எனக்கு அதுக்கு அவசியமும் இது வரைக்கும் வந்ததும் இல்லைங்க, இப்படி ஏமாத்தலாம் மாட்டோங்க அப்படின்னு சொல்லவும், கோமதி சொல்றாங்க, ஆமா ஜட்ஜையா, என் புருஷன் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல, நாங்களும் அப்படிப்பட்ட ஆளுகளே இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜு சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா, ஆனா பொண்ணு வீட்டு தரவா அப்படி சொல்லலையே, அவங்க தங்கம் முழுவதும் போட்டேன்னு சொல்றாங்க, 80 பவுன் பக்கம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க, நீங்க என்னடான்னா 8 சவரன் தான் உங்க மருமக 2 பேரும் சொல்றாங்க, ஆனா நீங்க என்னடானா அதெல்லாம் தெரியாத மாதிரி திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாக்குறப்போ முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது. உங்க மருமகள்கள் 2 பேரும், அதாவது அம்மா உங்க பேர் என்ன? ஐயா என் பேரு மீனா, இவ பேரு ராஜி அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா ராஜி 2 பேரும் ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இதை ஒத்துக்கிறோம், இல்லைன்னா 2 நாளுக்குள்ள நீங்க நகைய ஒப்படைக்கணும், அதுவும் 80 பவுன் நகையை நீங்க ஒப்படைக்கணும், இல்லையா மயில சரவணன் கூட வாழ வேண்டியதான்னு சொன்னோன்னே, இதெல்லாம் அபாண்டம் ஐயா அப்படின்னு சொல்றாரு சரவணன். இங்க பாருப்பா, ஆதாரம் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா நகையை கொடுத்துருங்க அவங்க கிட்ட, அவங்களும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கிட்டு விலகி போயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, ஐயா 2 நாளுக்குள்ள நகையை நாங்க திருப்பி கொடுக்க முடியாது, நாங்க எந்த தப்புமே செய்யல ஐயா, எல்லாமே செஞ்சது இந்த மயிலும் மயிலோட குடும்பம் தான் ஐயா, நாங்க இதுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம், நாங்க பண்ண ஒரே தப்பு இந்த மயிலை கல்யாணம் பண்ணது மட்டும்தாங்க ஐயா, நாங்க வேற தப்பு எதுவுமே பண்ணலைங்க ஐயா, ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, 2 நாளுக்குள்ள நீங்க நகையை கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா மயிலு கூட நீ சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான் முடிஞ்சது, அப்பா அடுத்த கேஸ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஜட்ஜு. வேற வழி இல்ல, எல்லாரும் அப்படியே சோகமா வெளியே போறாங்க. அப்பதான் மயிலும் அவங்க குடும்பமும் வெளியே நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. ஓடி போய் மயில அடிக்க போறாரு. பக்கத்துல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வேற தூக்கி போட போறாரு. அதுக்குள்ள அங்க இருக்க போலீஸ் எல்லாம் தடுத்துறாங்க. என்ன பொம்பளை பிள்ளை கிட்ட கல்லை தூக்கிட்டு போற, அடிக்கிறதுக்கு ஜெயில புடிச்சு போட்டுருவோம், ஞாபகம் வச்சுக்கோ, என்ன பொம்பளை பிள்ளைய கையோங்கிற அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க சரவணனா. அதுக்கு சரவணன் சொல்றாரு, சார் நான் தான் சார், நான் ஏமாந்து போய் நிக்கிறேன், அவளும் அவ குடும்பமும் எங்களை ஏமாத்திட்டாங்க சார் அப்படிங்க. அதுக்கு நீ அடிச்சிருவியோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்த போலீஸுகள்லாம்.
அப்புறம் பாண்டியன், கதிரு எல்லாம் வந்து "வாண்ணே நீ முதல்ல வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ சரவணன் சொல்றாரு, "ஏய் என் முன்னாடியே நிக்காதடி. என்னென்னமோ பொய் சொன்ன. கடைசியில நகையும் பொய்யா இப்படி பண்ணிட்டியேடி. அதுவும் எங்கள இப்படி ஏமாத்திட்டியேடி" அப்படின்னு சொல்லும்போது கோமதி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாங்க. "ஏண்டி உனக்கு ஏன் நியாயமா இருக்காடி? நாங்க ஏதாச்சும் உங்ககிட்ட நகை போடுங்க, 100 பவுன் நகை போடுங்கன்னு ஏதாச்சும் கேட்டோமா? ஏண்டி இப்படி பண்ணீங்க? உன்னை என் மகன் மாதிரில பாத்துக்கிட்டேன். என் மகள்ல ஒருத்தி மாதிரில உன்னை பாத்துக்கிட்டேன். ஆனா இப்படி செஞ்சுட்டியேடி" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, "அதத்த இல்லத்த அத புரிஞ்சுக்குங்க அத்த" அப்படின்னு சொல்லும்போதே மயிலோட அம்மா சொல்றாங்க, "சம்மந்தி அம்மா, ஹே என்ன சம்மந்தி எல்லாம் கூப்பிடாத" அப்படின்னு கோமதி சொல்லவும், "இங்க பாருங்க வேற என்னத்துன்னு கூப்பிடுவாங்க. நீங்க முதல்ல கேளுங்க. ஒண்ணு நாங்க போட்ட நகைய முழுவதும் சொக்க தங்கமா கொடுங்க. இல்லையா என் பொண்ண மாப்பிள்ளை கூட வாழ வைங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தூரமா நின்னு மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க மீனாவும் ராஜியும். இந்த பக்கம் பார்த்தா மயிலா அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மயிலும் ராஜியும் பேசிட்டு இருக்காங்க. "அக்கா ஏதாச்சும் உன்னை பண்ணணும்க்கா. எப்படியாச்சு நம்ம நம்ம குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்தணும் இந்த நகை விஷயத்துல இருந்து" அப்படின்னு ராஜி சொல்லவும், "ஆமா ராஜி, ஆமா நம்ம போட்டோ எடுத்துட்டு இருந்தோம்ல ராஜி, ஆமாக்கா அந்த போனை எங்க?" "அக்கா போனை தான் மாத்தியாச்சேக்கா. அந்த போன் எங்க கிடக்குதுன்னு கூட தெரியாதே" அப்படின்னு சொல்லவும், "இல்ல இல்ல அந்த போனு என்னோட ரூம்ல தான் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒண்ணு தடயம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்ம போட்டோ தானே எடுத்துட்டு இருந்தோம்க்கா. அதுல என்னக்கா தடயம் கிடைக்க போகுது?" "இல்ல ராஜி, எனக்கு என்னமோ அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ராஜி." "என்னக்கா சொல்றீங்க?" "ஆமா ராஜி, ஆக்சுவலா நான் போட்டோக்கு அழுத்திக்கிட்டு இருந்தேன்ல, அந்த சமயத்துல இவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல. போட்டோ எடுத்தப்போ போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருந்தப்போ இவங்க பேசினப்போ நான் டப்புன்னு திரும்பி வந்தோம்ல. ஆமா அப்போ எனக்கு தெரியாம ரெக்கார்டு போட்டுட்டேன் ராஜி. அதுக்கப்புறம் மயிலக்கா வீட்டுல பேசுனது, நம்ம பேசுனது எல்லாமே அது பதிஞ்சிருந்தது. வீடியோவா தான் இருந்தது. ஆனா எனக்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுல, அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு வந்துட்டோம்ல, ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது தான் அந்த போன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தான் கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாம் எதுக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன் ராஜி." "ஐயோ அக்கா, என்கிட்ட முதல்ல சொல்லி இருக்கலாம்ல." "இல்ல எதுக்கு இந்த வீடியோ வச்சுட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சா பிரச்சனைன்னு விட்டுட்டேனே" அப்படின்னு சொல்றாங்க. "ஒன்னும் பிரச்சனை இல்ல, டெலீட் தானே பண்ணிருக்கீங்க. அந்த போனு நம்ம எங்கேன்னு முதல்ல தேடி கண்டுபிடிச்சு எடுக்கலாம்." "ராஜி, நீ எங்கேயாச்சும் இந்த போனை பாத்தியா?" "எங்கேன்னு எனக்கும் தெரியலக்கா. எப்படியும் உங்க ரூம்ல அல்லது என்னோட ரூம்ல தான் அந்த போன் இருக்கும். நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ டெலீட் பண்ணத மொபைல் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோம்னா அதை எல்லாமே ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்கக்கா." இதை வச்சு மயிலக்கா வீட்டுல கொடுத்தது எல்லாமே 8 சவரனை தவிர மத்தது எல்லாமே போலி நகை அப்படிங்கறத நம்ம ஜட்ஜு கிட்ட ப்ரூவ் பண்ணிடலாம்க்கா. இது ரொம்ப முக்கியம். முதல்ல கதிரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா ஆளாளுக்கு வாய் சண்டை போய்கிட்டே இருக்குது. கதிரை கூப்பிடுறாங்க ராஜி. கதிரும் வராரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து 2 குடும்பத்துக்கு நடுவுல நடக்கிற சண்டையை விலக்கி விட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள கதிர் என்ன பண்றாருன்னா ராஜி கிட்ட எது கூப்பிட்டா அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்த பூரா ராஜி மீனா சொல்றாங்க. இதை கேட்டோன்னு, "சூப்பர் அண்ணி, செம்மையா பண்ணிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. செம்ம. அந்த போனை மட்டும் எங்கே நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ரெக்கவர் பண்ணிடலாம் அந்த வீடியோவை. முதல்ல இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம். நம்ம வீட்டுல போய் தேடலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவண, கோமதி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இவங்க கார்ல போறாங்க. கார்ல போறப்பயே விஷயத்த பூரா மீனா, ராஜி எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க SUV-ல தான் போய்கிட்டு இருக்கிறனால இங்க எல்லாரும் ஒன்னாதான் போயிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த ஃபுல்லா சொன்னோன்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கோமதிக்கு பயங்கர கோவம். "இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல வேண்டாமாடி, எதுக்குடி மறைச்சிங்க?" அப்படின்னு சொல்லவும், "பாவம் இந்த வீட்டுல வந்து வாழ வந்திருக்காங்க. நகைதானா அப்படின்னு சொல்லி விட்டோம் அத்தை. கடைசியில பார்த்தா இத்தனை போய் சொல்லியிருப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதிர் சொல்றாரு, "மா இந்த போன விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து அந்த போனை கண்டுபிடிச்சு எடுத்தோம்னா அந்த வீடியோவை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஜட்ஜு கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாமா, வீட்டுல முதல்ல ஓடி போய் தேடணும்டா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணனும் ரொம்ப கோவத்துல இருக்காரு. பாண்டியன் சொல்றாங்க, "ஏமா இந்த விஷயத்த முதல்ல எங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? இதே மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக தானே. நாங்க அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்திருப்போம்ல. அப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சு
தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், சாரி மாமா அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும்போதே சரவணன் சொல்றாரு, என்னப்பா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே எனக்கு துரோகம் அப்படிங்க. சாரி மாமா, தப்புதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள வீடு வந்துருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பாண்டியன் குடும்பத்துல அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரூம் விடாம எல்லா பக்கம் தேடுறாங்க அந்த போனு எங்க வச்சாங்கன்னே தெரியல. பழைய போன்னால தூக்கி போட்டுட்டாங்களோ அப்படின்னு வேற பயம். ஒவ்வொரு ரூம்ல இருக்கிற அத்தனை பொருளையும் தலகளா திருப்பி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. அந்த போன் மட்டும். அரசி கேக்குறாங்க, அண்ணே இந்த போன் நீங்க 2 பேரும் எங்க தான் வச்சீங்க? அதுதானே தெரியல அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. போச்சு போங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இதுல வேற ஒரு நாள் ஃபுல்லா ஓடிடுது. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அப்பதான் திடீர்னு ஒரு யோசனை வருது ராஜிக்கு. அத நம்ம எப்பவுமே வேண்டாத பொருளை மாடியில ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு வைப்போம்ல. ஆமாண்டி, அதுல போட்டிருக்க நம்ம தேடி பார்க்கலாமா? அத முதல்ல போய் தேடுங்க போங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வேகமா போய் மயிலு, அரசி, மீனா எல்லாம் போய் தேடுறாங்க. கதிர் ஒரு பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்காரு அந்த ரூம்லயே. தேடுனா கடைசியில ராஜி கிட்ட கரெக்டா சிக்குது அந்த போனு. அக்கா போனை எடுத்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி ராஜி பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க. அந்த போனை வந்து பாக்குறாங்க. ஏய் இதே போனு தான் ராஜி. கதிர் பாக்குறாரு, கொடுங்க அந்த போனை அப்படின்னு வாங்கி பார்த்து உடனே வாங்க போலான்ட்டு கீழே போய் அந்த போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு அந்த போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா அந்த போன் ஆனும் ஆகுது. அந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த வீடியோ இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல மெமரிக்குள்ளதான் இருக்கும். எல்லாமே சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா ரெக்கவர் பண்ணி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டேட்டு அப்படின்னு கேட்கும்போது தாலி பிரிச்சு கொடுத்தாங்கல்ல அந்த நாளோடது அப்படின்னு சொல்லவும், அந்த டேட்டோடது நான் எல்லா வீடியோவும் போட்டோவும் எடுத்துறேன் அப்படின்னு வேகமா போறாங்க. சரவணன் சொல்றாரு, டேய் நானும் வரேன்டா அப்படிங்க, வான சீக்கிரம் போலாம் அப்படின்னு அந்த போனை எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து போறாங்க. நம்ம கோமதி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அது இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோவை அழிச்சு போட்டாங்க. அந்த வீடியோ திரும்ப கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் அந்த வீடியோ கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் சரவணன் 2 பேரும் சர்வீஸ் சென்டருக்கு போய் அந்த போனை கொடுத்து இப்படி டெலீட் ஆயிடுச்சு வீடியோ, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா எடுத்துடலாம் சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவும், எப்ப எடுத்து தருவீங்க? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எடுத்து வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லவும், சார் அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். சார் நாளைக்கு தான் சார் கொடுக்க முடியும் அப்படிங்க. சார் 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 இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா சார், நாளைக்கே எனக்கு வேணும் சார். இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்தா கூட ஓகே தான், ஏன்னா நாளைக்கு அந்த கேஸ் ஹியரிங் வருது அப்படின்னு கதிர் சரவணன் 2 பேரும் சொல்றாங்க. ஆனா அந்த கடையில சொல்றாங்க, சார் எங்க கையில எதுவும் இல்ல சார், ரெக்கவர் போட்டு விட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிரும் சார். ஒண்ணு வேணா பண்றேன், நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால நானே உட்காந்து நைட் ஃபுல்லா ரெக்கவர் போட்டு நாளைக்கு காலையில ஒரு 12:30 மணிக்குள்ள எப்படியாச்சும் கொடுக்கற ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சொல்லவும், சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு கதிர். சரவணன் சொல்றாரு, சார் இது என்னோட லைஃப் விஷயம் சார், ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. என்னாச்சுடா சரவணா, இந்த வீடியோவை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி, இல்லம்மா ரெக்கவர் பண்ண கொடுத்துருக்கோம், உடனே எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாதாம்மா, ஒரு நாள் 1.5 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு 12:30 மணிக்கு தான் இந்த போனும் வீடியோவும் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு 11:30 நம்ம அங்க போகணும்டா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா நாங்க நைட்டு நாங்களும் அங்கேயே உட்காந்து ஏதாச்சும் வீடியோ கிடைக்குதான்னு பாக்குறோம்ப்பா, ஆனா போலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா கரெக்ட், நாங்க நைட்டு பூரா அங்க உட்காந்து எப்படியாச்சும் அந்த வீடியோ கிடைச்சிருச்சுன்னா எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்துருங்கடா அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம மயிலோட வீட்டை காமிக்கிறாங்க. மயில் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்னம்மா இப்படி சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லவும், ஏய் எல்லாமே விஷயமா தாண்டி பண்ணியிருக்கேன், நீ உன் புருஷன் கூட நீ வாழவ, சும்மா பயப்படாதடி, அந்த 80 பவுன் எல்லாம் அவங்க எல்லாம் எடுக்கவே முடியாது, எப்படி எவ்வளவு காசு ஆகுறது, ஒரு பவுன் வாங்கினாவே 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல இப்ப வந்துருது, இப்போ 80 பவுன் எல்லாம் எங்க அவங்க வாங்க போறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ கவலைய விடு, நாளைக்கு காலையில பாரு ஜட்ஜி சொல்ல போறாரு, மயிலே நீ சரவணன் கூட போய் சேர்ந்து வாழுன்னு சொல்ல போறாங்க, நீயும் சந்தோஷமா அந்த வீட்டுல போய் வாழுவ. மா நீ சொல்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா மறுபடியும் அந்த வீட்டுல போய் வாழ போனா என்ன எல்லாரும் மதிப்பாங்களா? அதுக்கும் ஜட்ஜு கிட்ட சொல்லிடலாண்டி, உன்னை யாருமே திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, முக்கியமா உன் புருஷன் உன்னை திட்டவும் கூடாது, சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்லி நம்ம பேசிக்கலாண்டி, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயிலோட அம்மாவும். அதுக்குள்ள நைட் ஆயிருது. நைட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் சரவணனும் கதிரும்
நேரா அந்த ஃபோன் சென்டருக்கு தான் போறாங்க. அந்த ஓனரே அந்த ரெக்கவர் பண்றதுக்காக கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் போறாங்க. "சார் நீங்களா ஒண்ணு வேணாம் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல சார் நீங்க வீடியோவ ஏதாச்சும் எடுத்துட்டா எந்த வீடியோன்னு எங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. உங்களுக்குன்னா எந்த வீடியோன்னு தெரியாது. அதனால எல்லா வீடியோவும் நீங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்க இந்த வீடியோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண வேண்டியது இல்லைல்ல." "ஆமா சார் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லவும், "அதுக்காக தாங்க சார் நாங்க வந்திருக்கோம். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கோம்" அப்படின்னு சரவணன் கதிர் 2 பேரும் சொல்றாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச நம்ம செந்திலும் நேரா அந்த ஃபோன் சர்வீஸ் சென்டருக்கே வந்துடுறாரு. செந்திலும் உட்காந்து ரெக்கவர் பண்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவா ரெக்கவர் ஆக ஆக அந்த வீடியோவை போட்டு போட்டு பார்க்குறாங்க. இது இல்லை இது இல்லைன்னு அப்படின்னு இவங்களும் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கடையில பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுது. அதுவும் 8:15 ஆயிடுது. 8:15 மணி ஆகுது. இன்னும் அவனுங்களை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா சொல்றாங்க, "மாமா நான் இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களும் சரவண மாமா கதிர் கூட தான் இருக்காங்களாமா. நம்மளை எல்லாத்தையும் பெறப்ட்டு கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க. அவங்க எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சப்போஸ் லேட் ஆச்சுன்னா ஒரு முக்கியமான ஆதாரம் வர வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் யுவரானர் அப்படின்னு கொஞ்சம் கேட்க சொன்னாங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னமோப்பா எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கோமதி சொல்றாங்க, "எனக்கு படபடன்னு வருதுடி" அப்படின்னு சொல்லவும், "அத்தை ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிரும். நம்ம கொடுத்தது எல்லாமே மயில அவங்க கொடுத்த நகை தான் அப்படிங்கறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடலாம் அத்தை, கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா ராஜி 2 பேருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அரசி முதல் கொண்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 10:30 மணி ஆயிடுச்சு. 11 ஆகுது. பயந்துகிட்டே இருக்காங்க. என்னடா இது இன்னும் இவனுக்கு 3 பேத்தையும் ஆளவே காணாம வீடியோ கொண்டு வரலையே அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காரு. மணி 11 ஆகுது. 11:03 ஆகுது. 11:21 ஆயிருச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா வக்கீல் வர்றாரு. "என்ன சார் 11:21 ஆயிருச்சு. 11:30க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. உங்க பசங்க வருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. "வருவாங்க ஐயா. எப்படியாச்சும் இந்த வீடியோவை எப்படியும் கொண்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் நீங்க எப்படியாச்சும் டைம் வாங்கி வைங்கய்யா" அப்படின்னு சொல்றாங்க. "நானும் சொல்றேங்க, ஒரு ஆதாரம் வருது. அதுக்காக வெயிட் பண்ணும் யுவரானன்னு சொல்லி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மணி 11:30 ஆயிடுது. சரவணன் கேஸும் ஹியரிங்க்கு வந்துருது. சரவணன் இன்னும் வரல. ஆனா மயிலு மட்டும் வந்து நிக்கிறாங்க. சரவணன் எங்கன்னு கேட்கும், "ஒரு விஷயமா வெளியே போயிருக்காங்க" அப்படின்னு வக்கீல் ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. "என்ன இந்த கேஸை விட என்ன முக்கியமான விஷயம்? சரி தங்க நகை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜு. "இல்லைங்க ஐயா" அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன், "என்னது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி உங்க மருமகள் 2 பேரும் ஆதாரம் ஏதோ கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, அது கொண்டு வந்துட்டாங்களா?" "இல்லைங்க ஐயா அது கிடைக்கலைங்க ஐயா, அதுக்காக தான் இப்போ நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். ஜட்ஜு வந்து சரவணனோட வக்கீல் கிட்ட கேக்குறாங்க, "என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் ராமானுஜம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன வேலை இல்லாமையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு திட்டும்போது மயிலோட வக்கீல் எழுந்திருக்கிறாங்க. "சார் இவங்க நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கல. அதை விட முக்கியமானது மயிலோட ஹஸ்பண்ட் இந்த கோர்ட்டுக்கே வரல. சோ இவங்க ஏதோ ஒரு குளறுபடி பண்றாங்க. இவங்க தான் நகை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதனால மயிலு சரவணன் கூட வாழ்றது தான் கரெக்டானது. நீங்க அதுக்கான இதை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லவும், "இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். அவங்க வரலைன்னா நான் என்னோட தீர்ப்பை கொடுத்துருவேன். மயிலு சரவணன் கூட தான் வாழணும். எனக்கு என்னமோ சரவணன் வீட்டு சைடு தான் தப்பு இருக்கும் போல தெரியுது. நகை எல்லாத்தையும் இவங்க ஆட்டைய போட்டுட்டு பொண்ணை துரத்தி விடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. சரவணன் கூட தான் மயிலு வாழணும்னு நான் முடிவெடுக்க போறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆதாரம் ஏதாச்சும் இருந்தா கொடுத்தீங்கன்னா நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். இல்லைன்னா நான் தீர்ப்பு சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்றாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்றாங்க. ஜட்ஜும் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் ஒரு டைம் கொடுக்குறாங்க. 20 நிமிஷம் ஆகுது. இன்னமும் ஒருத்தரும் வரல. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 12:30 ஆக போகுது. மணி இப்போ 12:30 ஆக போகுது. சோ நான் தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமயில் வழக்குல நான் சொல்ல போற தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போதே, "யுவரானர் நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சரவணன் வர்றாரு. அதுவும் கையில ஒரு போனோட வேற வர்றாரு. "இந்த வீடியோவை போடுங்க" அப்படின்னு சொல்லி வக்கீல் கிட்ட கொடுத்தோன்னே வக்கீல் கொண்டு வந்து ஜட்ஜு கிட்ட அந்த போன்ல இருக்க வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாரு ஜட்ஜு. என்னன்னா நம்ம மயிலோட அம்மா மீனா ராஜி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே, "என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பயுமே பெண்களுக்காக தான் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பொய்ய அபாண்டமா சொல்லியிருக்கீங்களே, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன கோர்ட்டுன்னு நினைச்சீங்களா இல்ல சந்த
கடைன்னு நினைச்சீங்களா? பொய் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போலான்னு நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க மயிலோட அம்மா அப்பா. மயிலு, நான் சொன்னேன்லம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க? போச்சு போச்சு, நம்ம மாட்ட போறோம்மா, போச்சு அப்படின்னு, நீ பேசாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க. யுவர் ஆனர், நான் உன்னை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பதான் இந்த ஏஐ கிஏன்னு என்னமோ சொல்றாங்களே, எங்களை மாதிரியே உருவத்தை உருவாக்கி இவங்க இது மாதிரி ஏதோ செஞ்சிருக்காங்க யுவர் ஆனர். நீங்க நம்பாதீங்க ஜட்ஜ் ஐயா இவங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் சரவணன் சொல்றாரு, சார் இது போன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்ததுதான் யுவர் ஆனர், இது நீங்க வேணாலும் செக் பண்ணி பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கிராஸ் செக் பண்ண சொல்றாரு ஜட்ஜ். உடனே அதை கிராஸ் செக்கும் பண்றாங்க. இது ஒரிஜினல் வீடியோ தான் அப்படிங்கறது ப்ரூவும் ஆயிருது. இதுக்கப்புறம் என்னம்மா சொல்ல போறீங்க அப்படின்னு ஜட்ஜு நம்ம மயிலோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கேக்குறாங்க. மயிலோட அப்பா கடைசியில பாத்தீங்கன்னா ஓட்டவாயா இருக்கிறாரு. ஆமாங்க, நாங்க செஞ்ச தப்பு தான், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு அதிகபட்ச தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்கய்யா, மன்னிச்சு விட்டுருங்கய்யா, எங்கனால எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, வயசு வேற ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லணும்னு, என்னம்மா இது உன் புருஷன் அப்படி சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், யோ ஏயா இப்படி பண்ற அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு, ஐயா ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்கய்யா, எங்களுக்கு தேவை எங்க மாப்பிள்ளை கூட எங்க பொண்ணு வாழணுங்கய்யா, அதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும் சரவணன் சொல்றாரு, பாத்தீங்களா ஜட்ஜ் ஐயா இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு, எங்களை ஏமாத்துனாங்க, இவ வயசு என்னை விட 2 வயசு அதிகம், அதே மாதிரி இவ படிக்கவே இல்லைன்னு ஏமாத்துனாங்க, ஓகே நாங்க ஏமாந்துட்டோம், ஆனா இவ்வளோ பெரிய ஜட்ஜு, இத்தனை ஆளுகள் போலீஸ் இருக்காங்க, வக்கீல் இத்தனை பேர் இருக்காங்க, உங்க எல்லாத்த முன்னாடியும் அந்த நகை விஷயத்துல எப்படி ஏமாத்துனாங்க பாத்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா மயிலோட வக்கீல் நிரஞ்சனா இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிடுறாங்க. என்னம்மா உங்க கேஸ் இப்படி போயிட்டு இருக்கு, நீங்க எப்பயுமே நேர்மையான இதுக்கு தான் வாதாடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன், கடைசியில பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வக்கீல் நிரஞ்சனா சொல்றாங்க, மன்னிச்சிருங்க யுவர் ஆனர், இவங்க இது மாதிரி ஒரு பொய்ய சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல, மாப்பிள்ளை வீட்டை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நகையெல்லாம் ஏமாத்திட்டாங்க, அவங்க கிட்ட வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நானும் நம்பி உங்ககிட்ட வந்துட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க, ஏன் தப்பு தான், அவங்க செஞ்சது தப்பு, அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவங்களுக்கு என்ன தண்டனை வேணுமோ அதை நீங்க கொடுத்துருங்க யுவரானர்னு சொல்லிட்டு வக்கீல் நிரஞ்சனா ஒதுங்கிக்கிறாங்க. லாயர் ஒதுங்கினதை பார்த்துட்டு, என்ன வக்கீலம்மா எங்களை காப்பாத்துறதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படியும், பேசாதீங்கம்மா, நான் எவ்வளவு ஒரு நம்பிக்கையா இருந்தேன், நான் எப்பயுமே பெண்களுக்காக வாதாடக்கூடிய ஆள், அதுவும் காசு பணம் எல்லாம் வாங்க மாட்டேன், பெருசாவும் நினைக்கவும் மாட்டேன், அப்படிப்பட்ட என்ன இப்படி ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி திட்டுங்க அப்படின்னு நம்ம கோமதி நிரஞ்சனாக்கு வேற எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிரஞ்சனா வக்கீல் கிட்ட மன்னிச்சிருங்க யுவரானான்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல இருந்து விலகிக்கிறாங்க. அப்ப சரவணனோட வக்கீல் சொல்றாரு, யுவரானர் இப்போ நீங்க தான் தீர்ப்பு தரணும், எங்க தரப்புல இருந்து நாங்க நியாயத்தை சொல்லிட்டோம், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜட்ஜ் சொல்றாரு, முதல் குற்றம் படிச்சேன்னு பொய் சொன்னது, அதையும் கூட மன்னிச்சு விட்டுறலாம், 2 வயசு அதிகமா இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காங்க, 3வது 8 சவரன் நகையை போட்டுட்டு 80 பவுனுக்கு மேல நகையை போட்டோன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறது பெரிய பெரிய தப்பு, இது குடும்ப நல நீதிமன்றம், அதனால இதை கிரைம் கோர்ட்டுக்கு நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜையா இந்த தப்பு தெரியாம பண்ணிட்டோம் ஜட்ஜையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு மயிலோட அப்பா கெஞ்சி கேக்குறாரு. சரி இதுக்கான தீர்ப்பை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிரைமா இருந்தாலும் இவங்க செஞ்ச தப்பு தான், இதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். மயில இப்படி பொய் சொன்னதுனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு சரவணன். அப்போ சரவணன் சொல்றாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான், நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், மயிலுகிட்ட இருந்து எப்படா தப்பிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா போதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் இருப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாரு. சரவணன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அதே மாதிரி இந்த நகை விஷயத்துல எங்களையும் சேர்த்து நீங்க ஏமாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனையும், இந்த 80 பவுன் நகையை ஏமாத்தினால இதே 80 பவுன் நகைய நீங்க சரவணனுக்கு திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா எங்ககிட்ட அவ்வளோலாம் காசு இல்லையா, நாங்களே அன்னாடு காட்சிங்க, நாங்க எப்படிங்க 80 பவுன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜு சொல்றாரு, அம்மா இப்படி 80 பவுனுன்னு சொல்லி போலியா நகைய செஞ்சு உன் பொண்ணை கட்டி கொடுக்க தெரிஞ்சதுல, அப்ப 80 பவுனை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா எங்கனால எல்லாம் முடியாதுங்க ஐயா அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு. அப்போ உனக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை பரவாயில்லையா, 2 வருஷம் தானே போனா போயிட்டு போகுதுங்களையா, 2 வருஷத்தை இங்கேயே கழிச்சுக்கிறோம்,
அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு. அப்போ ஜட்ஜு சொல்றாரு, இவங்களுக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அதுக்கப்புறம் மயிலு சரவணன் 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். இப்பவே டிவோர்ஸும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. அப்போ மயிலு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஐயா, நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜு. அப்போ மயிலு சொல்றாங்க, எனக்கு கல்யாணமே ஆகாம இருந்ததுங்க ஐயா. எங்க அம்மா அப்பாவும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்தாங்க. நாங்க சுயவரத்துக்கு போனப்பதான் இவங்க குடும்பத்தை பார்த்து, இந்த குடும்பத்துல நான் வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு என்னை விட வயசு அதிகம்னு. ஆனா இந்த குடும்பத்துல வாழ்ந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சு ஏன் அப்பா அம்மா நான் சொன்ன பேச்சும் கூட கேட்காம, நான் அப்ப வேண்டாம் தான் சொன்னேன், ஆனா கேட்காம இவங்க இது மாதிரி பொய்ய எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிட்டேன். அதனால அந்த குடும்பத்துல வாழணும். நான் அந்த குடும்பத்துக்காக வேற எந்த துரோகமுமே பண்ணதில்ல. வேணும்னாலும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே சரவணன் சொல்றாரு, கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாரு, அம்மா சாமி, நீ இது வரைக்கும் பண்ணதே போதும், நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு வேண்டாம் ஐயா, இவளோட சாவகாசமே வேணாம், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். இல்ல இல்ல, நான் அவரு கூட வாழணும், அவருக்காக தான் இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஜட்ஜு சொல்றாங்க, அம்மா, நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் உன் அம்மா அப்பா சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்புதாம்மா. உங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு உடன்பட்டுக்கிட்டு நீங்க இத உங்க புகுந்த வீட்டுல நீங்க மறைச்சிட்டீங்க. அட்லீஸ்ட் உன் கணவர்கிட்டனாச்சும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்மா. நீ பண்ணது தப்புதான். இப்ப பாத்தியா இப்படி முட்டிட்டு வந்து நிக்குது. அதனாலதாம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், ஐயா கொஞ்சம் ஒரு 6 மாசம் நான் வாழ்ந்து பாக்குறமே ஐயா அப்படின்னு சொல்லவும், ஐயா நான் அவ கூட வாழவே முடியாது அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மயிலு ஒரு பக்கம் இல்லைன்னு அவரு கூட தான் வாழுவேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜுக்கு ஒரே குழப்பமாயிருது. இப்படியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அம்மா தங்கமயிலு, உன் கூட உன் கணவர் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஒண்ணு வேணா பண்ணலாம். சரவணன் தங்கமயில் 2 பேரும் 6 மாசத்துக்கு பிரிஞ்சு இருக்கட்டும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க மனசு எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசனை பண்ணிட்டு 6 மாசத்துக்கு அப்புறமும் மயிலு கூட சரவணனுக்கு வாழ விருப்பம் இல்ல, இல்ல சரவணனுக்கு இல்ல மயிலு கூடயே வாழ்ந்துக்கிறேன்னு தோணுனாலும் சரி, மயிலுக்கு சரவணன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், டிவோர்ஸ் நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜு சொல்றாரு. ஆனா 6 மாசம் 2 பேர் தனித்தனியாவே வாழலாம், ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் 2 பேத்துக்கும் மனசு மாறுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, 6 மாசம் வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்க ஐயா? இப்பவே கொடுத்துருங்க. 6 மாசத்துக்கு அப்புறமும் நான் இதே நிலைமையில தான் இருப்பேன். இவளுக்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கணும் தான் நினைப்பேன். சோ இப்பவே டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தம்பி, இப்போ நீ இப்படி சொல்ற, 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை எழுதுறாரு ஜட்ஜு. வேற வழி இல்ல சரின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ மயிலு அவங்க குடும்பம் எல்லாம் வெளியே வர்றாங்க. மயிலோட அம்மா அப்பா 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் ரெடியா இருக்காங்க. அப்போ சரவணன் வர்றாரு. நீ என்னதான் தலகுலா நின்னு தண்ணி குடிச்சினாலும் சரி, நான் உன் கூட வாழ மாட்டேன். உன் பேரை சொல்றதுக்கு எனக்கு வாயெல்லாம் கூசுது. உன் கூட போய் நான் வாழவேனா? 6 மாசத்துக்கு அப்புறம் இதே பதில தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சரவணன் கோவமா போறாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க எப்படியும் மனசு மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, இங்க பாருடி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா என் பையன் மாற மாட்டான். அப்படியே என் பையன் மனசு மாறினாலும் நான் உன்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காதா அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் போறாங்க. அப்ப மயிலும் ராஜி 2 பேரும் வரவும், இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு ராஜியும் மீனாவும் சொல்றாங்க, நீங்க தாங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. நாங்க நகை விஷயத்த வெளியே சொல்லாம தான் இருந்தோம். ஆனா அந்த நகை விஷயத்தவே கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க, எங்க குடும்பத்தை. வேற வழி இல்ல, இது நாங்க சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. மயிலு தான் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. எல்லாம் ஒன்னால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடர், அக்கா விடுக்கா, என் அம்மா அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே, விடுக்கா, அதெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க பாரு, நன்னடத்தின் பேர்ல நான் சீக்கிரம் வந்துருவாங்க, விடுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மயிலோட அம்மா சொல்றாங்க, விடுடி, அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துருவேன், விடு விடு, கொஞ்ச நாளைக்கு மாப்பிளைய விட்டு பிடிப்போம், கண்டிப்பா மனசு மாறு மாப்பிள்ளைன்னு எனக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. போதுமா நிறுத்துமா, இப்படியே சொல்லி சொல்லித்தான் என்னை உசுப்பேத்தி விட்டு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், விடுடி மாப்பிள்ளை கண்டிப்பா மாறுவாரு, அதுக்கு நாங்க பொறுப்பு விடு, 6 மாசம் இருக்குல்ல அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா அப்பா 2 பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. மயில நினைக்கிறாங்க எப்படியாச்சும் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கவும், அக்கா கவலைப்படாதக்கா, அவங்க நல்ல நடத்தையின் பேர்ல சீக்கிரம் வந்துருவாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாண்டியன் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் சொல்றாரு சரவணன் கிட்ட, 6 மாசத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா 6 மாசம் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, இந்த மயிலு கூட நான் வாழ மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுடா, அவ என் மருமகன் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் சொல்றாரு, இதோட இந்த பேச்சை எல்லாரும் நிறுத்துங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம சரவணனுக்கும் அந்த பிள்ளைக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சரவணன். இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.